காய்ஸ் நாங்கள் எல்லாம் இப்போ மீன் பிடிக்க ரெடி ஆகிட்டோம். மீன் பிடிக்கிறத பற்றி எனக்கு சத்தியமாக சுத்தமாக எதுவும் தெரியாது. இவனுக்கு தெரியும். இவன் நிறைய அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். அவனை வச்சு தான் நான் போகிறோம். என்ன பிரேமில் ஒருத்தன் குறையிறான்னு பார்க்குறீங்களா? இங்கே இருக்கேன் வரேன்ட்டு நம்ம சரியாக போயிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் நேரம் ஓய்வு இருக்காதே தங்கா தெரியல. உனக்கு கல்ல தான் நின்று கேட்டுறான். ஆமாம், போன வீடியோவில் எங்கே குச்சி கேட்டாங்க, கட்டுறதுன்னு சொல்லிட்டேன். இந்த வாடி எனக்கு கல்லை காட்டிடும். உனக்கே தான் இருக்குது, வேறங்க இல்லை. கல்ல சொல்லுங்க. என்ன வீட்டில் சும்மா இருக்க டைமில் ஆற்றுக்கு மீன் பிடிக்க போனால் மீன் கிடைக்குமா? ஃப்ரெண்ட் அப்படி சொன்னார். எப்படியும் போயிட்டு மீன் கிடைக்காது. இந்த மாதிரி வந்துட்டோம்ல, இன்னைக்கு எப்படியும் கிடைக்காது. சுனாமியாக வந்தாலும் கிடைக்காது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காக போகிறோம். மீன் கிடைக்குன்னு நம்ம ஆண்டவர் நடிக்கும். எப்படியும் கிடைக்காது. பாவம் போகலாம், கூட்டிகிட்டு வந்துட்டாலே போயிட்டு பார்த்துருவோம். கூட்டாளி இந்த காடு கடல் ஆறு எல்லாமே கருவேப்பிலை கத்திரிக்காய் மாதிரி. வேர்க்கடலை கத்திரிக்காவா என்ன சொல்லுவாங்க? வேர்க்கடலை கத்திரிக்காவா? என்ன சொல்லுவாங்களே, அது என்னடா? அது காடும் இந்த காடும் ஏரியாவும் கருவேப்பிலை கட்டு மாதிரி. கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி. கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி. ஆத்து பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தூண்டில் ரெடி, மாவு ரெடி, கயிறும் ரெடி. அப்புறம் என்ன என்னது வெடி? மீன் பிடிச்சோம்ல. வேற என்ன கௌதம் ரெண்டு வேணுமா? உழைக்க தூண்டி இல்லாமல் எப்படி குடிக்கீங்க? செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஆகலாம் அப்படி நினைத்தா நிறைய வீடியோ போடுறோம். நியூஸ் தான் சப்போர்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. ஆமாம், ரொம்ப முக்கியம். பெல் பட்டன் இருக்கும், அது அமுத்தி யூடியூப்ல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மீன் தொட்டி என்னது? மீன் தொட்டி தூண்டில். ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்க தேவையான தூண்டில் நம்ம வெட்டிக்கிட்டோம். இல்லை, அவர் வெட்டிக்கிட்டாரு. ஆயுதம் மாமா எனக்கு ஒரு ஆயுதம். பார்க்க போலாம். நாம வேணா கொய்யக்காய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவோமா? அதுவும் சரியா தான் படுது. அது ஒரு காரு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. தண்ணிலேயே எந்தெந்த ஊரை தாண்டி போறேன்னு தெரியலையே. தெய்வமே, போற வழியில அது நீர்வீழ்ச்சி வந்துடக்கூடாது. வலிக்கு வீடுடா, வலிக்கு வீடுடா. இப்ப வலிக்கு விழுந்தா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ போச்சே. ஒரு வழியா ஆத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் மீனை பிடிக்க போகிறோம். இல்லை, அவர் தான் பிடிக்க போகிறாரு, நாங்கள் வேடிக்கை பார்க்க போகிறோம். இவருக்கு ஒன்றுமே தெரியாது. தூண்டில் போட்டு உட்கார சொன்னார். பாப்பா என்ன பிடிக்கிறாரு. அவர் தூண்டில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிருக்காரு. நம்ம அவருக்கு உதவி செய்யலாம். வேலை இல்லாதவனா தேவனா, வீரமான வேலைக்காரே, ரொம்ப நியாயமான வேலைக்காரே. பச்சி என்னமா இப்படி பண்றீங்களாமா? தூண்டில் போட்டு இப்போ 4 நிமிஷம் ஆச்சு, இன்னும் மீன் கிடைக்கல. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 1 hour later. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வந்து 2 hour ஆச்சு, மீன் எதுவுமே மாட்டல. நான் அப்பவே சொன்னேன் நம்ம போல மீன் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா மீனை பிடிச்சிட்டோம். கடைசியா கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன். எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்.